தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். நொய்யல் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் அவதி. கல்லட்டி ரோட்டில் விழுந்த பாறைகள். கோவையில் 2 தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கோவை செல்வபுரம் பகுதியில் நொய்யல் ஆறு சரிவர தூர்வாரப்படாததால் தண்ணீர் செல்வது தடைபட்டு ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது. தெருக்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் மக்கள் அவதியடைந்தனர். இதையடுத்து தண்ணீரை வடிய செய்ய நொய்யல் ஆறு தூர்வாரப்பட்டது. ஊட்டியில் கனமழை பெய்து வரும் நிலையில் கல்லட்டி மலைப்பாதையில் 20வது கொண்டை ஊசி வளைவு அருகே மண் சரிவு ஏற்பட்டது. பாறைகள் உருண்டு விழுந்ததில் சாலை சேதமடைந்தது. மரங்களும் சாலை குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போயிச்சா கீழே யாராச்சும் வண்டிக்கிட்டே வந்தாங்க. என்ன ஆயிட்டதுக்கு பாறையெல்லாம் உடைச்சிருக்கு. பாறை உடைச்சி மேலேருந்து வந்து கீழே விழுந்திருக்கு. சரியா, மேலே இருக்கிற பாறை இன்னும் லூஸாக தான் இருக்குது. எந்த பாறை வேணாலும் எந்த டைமில் வேணாலும் விழுவோம். ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக உடச்சிருக்கு. பாறை கீழே வர போயிருக்கு. இந்த இடத்துல தான் நல்ல பெரிய குழி. இந்த இடத்துல தான் பெரிய குழி ஆகிருக்குது. ஏன்னா நல்ல பெரிய குழி ஆகிருக்கு. பெரிய பஸ்ஸுங்கெல்லாம் போகிறதுக்கு இட வசதி பத்தாது. குந்தா அருகே சேரனூரில் டிரான்ஸ்பார்மர் மீது மரம் விழுந்ததால் சேரனூர், தொட்டக்கொம்பை, சேரனூர் புதூர் கிராமங்களில் உள்ள 1500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு 24 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மக்கள் இருளில் அவதியடைந்தனர். எத்தனை கிராமத்துக்கு கிராமம் வில்லேஜ் இப்போ எத்தனை ஊர் கரண்ட் எத்தனை ஊருக்குள்ள சார் என்னன்னா இப்போ கேரளாவை மிரட்டும் மழை. 400 உயிர்களை காவு வாங்கிய புன்னம்புழா ஆற்றில் வெள்ளம். கேரளாவில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பதனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மே 26 ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. அதேபோல திருவனந்தபுரம், கொல்லம் மற்றும் ஆலப்புழா மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வானிலை மையம் கணித்தது போலவே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மரங்கள் வேரோடு சாய்ந்தன, மின்கம்பங்கள் சாய்ந்தன. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கோழிக்கோடு தாமரச்சேரி அருகே உள்ள கோடச்சேரி பகுதியில் கனமழையால் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் ஓடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி இறந்தனர். கோழிக்கோட்டில் பலத்த காற்று காரணமாக
தென்னை மரம் முறிந்து பைக்கில் சென்று கொண்டிருந்த பவித்ரன் என்பவர் மீது விழுந்தது. இதில் படுகாயமடைந்த அவர் பரிதாபமாக இறந்தார். இவர்களையும் சேர்த்து கேரளாவில் மழைக்கு இதுவரை 9 பேர் இறந்துள்ளனர். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த மாவட்டங்கள் மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. பேரிடர் மீட்புப் படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மீட்டனர். கண்ணூர், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 3 மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருச்சூர், மலப்புரம் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பெரியாறு மற்றும் முத்திரப்புழையாறு ஆறுகளின் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூரல் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு 400 உயிர்களை காவு வாங்கிய புன்னம்புழா ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மழையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவ அனைத்து மாவட்டங்களிலும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருக்கின்றனர். ரொட்டி சாப்பிட்டு கம்முன்னு இருந்துக்குங்க, இல்லனா பாகிஸ்தானுக்கு மோடி பகிரங்க எச்சரிக்கை. குஜராத்தின் புஜ் மாவட்டத்தில் பிரதமர் மோடி 53,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூரின் போது நமது பதிலடி மிகவும் பலமாக இருந்தது. அதில் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் இன்னமும் ஐசியூவில் தான் இருக்கிறது. நமது இராணுவத்தின் வீரம் மற்றும் துணிச்சலால் தான் பாகிஸ்தான் வெள்ளை கொடியை காட்ட வைத்தது. எங்களது இலக்கு உங்களது பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் தான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டியது மட்டும்தான் என்று ஏற்கனவே சொன்னோம். ஆனால் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். அதற்கான பின் விளைவுகளை நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பதுதான் பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது கொள்கை. ஆபரேஷன் சிந்தூர் அந்த கொள்கையை தெள்ள தெளிவாக காட்டியிருக்கிறது. நம்மை ரத்தம் சிந்த வைக்கும் எவரும் அதே போன்ற எதிர்வினையை சந்திப்பார்கள். ஒருபோதும் அவர்கள் தப்பிக்க முடியாது. பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் மனிதகுலத்தை காக்கவும் தான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை. பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் ஏதேனும் நடவடிக்கை எடுக்குமா என 15 நாட்கள் காத்திருந்தோம். ஆனால் எதுவும் செய்யவில்லை. அதனால்தான் நமது ஆயுதப்படைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தேன். மக்களை சுற்றுலா ஒருங்கிணைக்கிறது என்று இந்தியா நம்புகிறது. ஆனால் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பயங்கரவாதம் தான் சுற்றுலா என்று நினைக்கிறது. உலகத்துக்கே இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். பாகிஸ்தான் மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், தங்கள் நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து விடுவிக்க முன்வர வேண்டும். நீங்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்பினால் உங்கள் ரொட்டியை சாப்பிட்டு நிம்மதியாக இருங்கள். இல்லையென்றால் எங்களின் தோட்டா இன்னும் எங்களிடம் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிரதமர் மோடி கூறினார். भारत टूरिज्म पर विश्वास करता है. टूरिज्म लोगों को जोड़ता है. लेकिन पाकिस्तान जैसा देश भी है जो टेररिज्म को ही टूरिज्म मानता है और ये दुनिया के लिए बहुत बड़ा खतरा है. पाकिस्तान को आतंक की बीमारी से मुक्त करने के लिए पाकिस्तान के अवाम को आगे आना होगा. पाकिस्तान के नौजवानों को आगे आना होगा. सुख चैन की जिंदगी जियो, रोटी खाओ, वरना मेरी गोली तो है ही. தாக்குதல் நடத்திய பிறகே பாகிஸ்தானுக்கு சொன்னோம். ஜெய்சங்கர் திட்டவட்டம். பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவித்து விட்டார் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்நிலையில் வெளியுறவு அமைச்சகத்தின் ஆலோசனை குழு கூட்டம் டெல்லியில் நடந்தது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். அவர் கூறியதாவது: ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கவில்லை. நம் படைகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக PIP எனப்படும் பத்திரிகை தகவல் அமைப்பு செய்தி வெளியிட்டது. அதன் பிறகே பாகிஸ்தானுக்கு தெரிவித்தோம். இந்த விஷயத்தில் காங்கிரஸ் நேர்மையற்ற முறையில் தவறான தகவல்களை தெரிவித்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பாகிஸ்தான் பரப்பிய பொய் தகவல்களை முறியடித்துள்ளோம். ஆனால் பொய் தகவல்களை உண்மை என்று இங்கு சிலர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்ததுடன் அந்த நாட்டுக்கு பெரும் சேதத்தை நம் படைகள் ஏற்படுத்தின. அந்த நேரத்தில் நம்மிடம் பேசிய அமெரிக்கா உள்பட பல நாட்டு தலைவர்களிடம் நம் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்தோம். பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவற்றின் முகாம்களை நாம் அழித்தோம். அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தான் முதலில் தாக்குதல் நடத்தியது. இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும்படி பாகிஸ்தானிடமிருந்துதான் கோரிக்கை வர வேண்டும். அவ்வாறு வந்தால் அதை பரிசீலிப்போம் என்று கூறினோம். அதன்படி பாகிஸ்தானிடமிருந்து இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த அழைப்பு வந்தது.
அதை நாம் ஏற்றோம். இதில் அமெரிக்கா உள்பட எந்த நாட்டின் தலையீடும் உதவியும் இல்லை. தன் முயற்சியால் தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினால் அது அவருடைய கருத்து. அதற்கு நாம் எப்படி பொறுப்பாக முடியும் என ஜெய்சங்கர் கூறினார். திமுக எம்பி ஆகிருங்க, கமலிடம் நடக்குது பேச்சு. நடிகர் கமல் 2018 மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை துவக்கினார். 2019 லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 4% ஓட்டுகளை பெற்றார். 2021 சட்டசபை தேர்தலில் சரத்குமாரின் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி, பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி அமைத்தார். ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமலும் தோல்வியை தழுவினார். அதன்பின் திமுக ஆதரவு நிலை எடுத்த கமல் 2024 லோக்சபா தேர்தலில் போட்டியிடவில்லை. மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என உறுதியளித்து திமுக உடன்பாடு செய்தது. அதன்படி ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை திமுக வழங்க வேண்டும். ராஜ்யசபாவில் இப்போது திமுக 10 எம்பிக்களுடன் 4வது பெரிய கட்சியாக உள்ளது. 3 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவதால் மீண்டும் 3 பேரை எம்பியாக்கி எண்ணிக்கையை தக்க வைக்க விரும்புகிறது. திமுகவுக்கு கிடைக்கும் 4 எம்பி பதவிகளில் ஒன்றை மதிமுக பொதுச் செயலர் வைகோ எதிர்பார்க்கிறார். கமல், வைகோ இருவருக்கும் எம்பி பதவி கொடுத்தால் திமுகவின் பலம் 9ஆக குறைந்துவிடும். எனவே கமலை திமுக கணக்கில் எம்பியாக்க முதல்வர் ஸ்டாலின் விரும்புவதாகவும் அதற்கான பேச்சு சில மாதங்களாகவே நடந்து வருவதாகவும் அக்கட்சியினர் கூறுகின்றனர். இது தொடர்பாக அமைச்சர்கள் சிலர் கமலுடன் பேச்சு நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் திமுக ஆதரவுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் எம்பியாகவே கமல் விரும்புகிறார். இந்த விஷயத்தில் கமலை எப்படி சமாதானப்படுத்துவது என புரியாமல் திமுக தலைமை தடுமாறுவதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. வாக்குமூலத்தால் அதிர்ச்சி, சிவகிரி வழக்கால் திடீர் திருப்பம், விசாரணை அதிகாரி மாற்றம். ஈரோடு சிவகிரி அருகே வயதான தம்பதி ஏப்ரல் 28 படுகொலை செய்யப்பட்டனர். பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் வழக்கின் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அரச்சலூரைச் சேர்ந்த ஆட்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் மற்றும் இவர்கள் கொள்ளையடித்த நகையை உருக்கி தந்த ஞானசேகரன் 20 நாட்களுக்கு பின் கைது செய்யப்பட்டனர். கொலை வழக்கை கோர்ட் விசாரணைக்கு அனுப்புவது தொடர்பான பணி நடந்து வருகிறது. இந்த சூழலில் விசாரணை அதிகாரி பொறுப்பில் இருந்து கோகுலகிருஷ்ணன் விடுவிக்கப்பட்டு ஏடிஎஸ்பி விவேகானந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை ஈரோடு எஸ்பி சுஜாதா நேற்று பிறப்பித்தார். இவர் உடுமலை சங்கர் ஆணவ கொலை வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்தவர். இதுகுறித்து எஸ்பியிடம் கேட்டபோது பெரிய வழக்கு என்பதால் அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டார் என்றார். ஆனால் போலீசார் இதை மறுக்கின்றனர். கைதாகிய மூவரும் அளித்த வாக்குமூலமே விசாரணை அதிகாரியை மாற்றம் செய்ய வைத்துள்ளது என்கின்றனர். போலீசார் கூறியதாவது, 2022 சென்னிமலையில் உப்பிலிபாளையம் தோட்ட வீட்டில் வயதான தம்பதி துரைசாமி, ஜெயமணியை ஆதாய கொலை செய்ய கும்பல் தாக்கியது. இதில் துரைசாமி கொலை செய்யப்பட்டார், ஜெயமணி தப்பினார். 2023 சென்னிமலை ஒட்டன்குட்டை காளியங்காட்டு தோட்டத்தில் வசித்த முத்துசாமி, சாமியாத்தாள் தம்பதி ஆதாயத்துக்காக கொலை செய்யப்பட்டனர். இவ்வழக்குகளை பெருந்துறை டிஎஸ்பியாக உள்ள கோகுலகிருஷ்ணன் விசாரித்தார். பழங்குற்றவாளிகள் 11 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தார். இவ்விரு கொலைகளிலும் ஈடுபட்டது அந்த கும்பல்தான் என தெரிவித்தார். ஆனால் சிவகிரி தம்பதி கொலையில் கைது செய்யப்பட்ட மூவரும் சென்னிமலையில் நடந்த 2 கொலைகளையும் தாங்கள் செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிகிறது. போலீஸ் உயர் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 11 பேர் யார், எதற்காக அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது. கொலை வழக்கை சரியான பாதையில் விசாரிக்கவே விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டுள்ளார் என்றனர். சென்னிமலையில் 2 இடங்களில் ஆதாய கொலை நடந்த இடங்களை ஈரோடு எஸ்பி நேற்று முன்தினம் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார். பெருந்துறை டிஎஸ்பி மற்றும் சென்னிமலை இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் கோவை சிறக டிஐஜி அலுவலகத்துக்கு நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் 1000 தாண்டியது கொரோனா பாதிப்பு. தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க துவங்கியுள்ளது. இந்தியாவிலும் கடந்த 10 நாட்களாக அதிகரித்து வருகிறது. மகாராஷ்டிரா, குஜராத், தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிப்பு அதிகம் உள்ளது. நாடு முழுதும் நேற்று வரை 1009 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் வரை 257 பேருக்கு மட்டுமே தொற்று பரவிய நிலையில் மேலும் 752 பேருக்கு பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் டெல்லியில் 104 பேருக்கும், மகாராஷ்டிராவில் 209 பேருக்கும், கேரளாவில் 430 பேருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளது.
குஜராத்தில் 83 பேருக்கும், தமிழகத்தில் 69 பேருக்கும், கர்நாடகாவில் 47 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சமீப காலமாக அதிகரித்து வரும் தொற்று குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை. பொது இடங்களில் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கை உணர்வுடனும் இருக்கும்படியும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நம் நாட்டில் NB 1.8.1 மற்றும் LF7 ஆகிய இரு புதிய கொரோனா வகைகள் பரவி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இரு வகைகளையும் உலக சுகாதார அமைப்பு கண்காணிப்பு பட்டியலில் வைத்துள்ளது. இதுவரை இந்த வைரஸ் வகை அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. கொரோனா பெயர் கூறாமல் பொது நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு, பொது சுகாதாரத்துறை உத்தரவு. கொரோனா, இன்ஃப்ளூயன்சா வைரஸ், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகள் தற்போது அதிகரித்து காணப்படுகின்றன. இவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வழிகாட்டுதல்களை அனுப்பியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் சமூக, கலாச்சார, ஆன்மீக நிகழ்ச்சிகள், அரசியல் பொதுக்கூட்டங்கள் அதிக எண்ணிக்கையில் நடப்பதும் அவற்றில் திரளானோர் பங்கேற்பதும் அதிகரித்துள்ளது. அத்தகைய கூட்டங்களில் தொற்று பரவல் ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது அவசியம். குறிப்பாக கிருமி நாசினி பயன்பாடு, உணவு மற்றும் குடிநீரின் தரம் போன்றவற்றை உறுதி செய்ய வேண்டும். கழிப்பறைகளை தூய்மையாக பராமரிப்பதுடன் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை விநியோகிக்க கூடாது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை போதிய அளவு இருத்தல் வேண்டும். குறிப்பிட்ட இடத்திலோ பகுதியிலோ நோய் தொற்று பரவினால் அப்பகுதியை உடனடியாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓரிடத்தில் தீவிர நோய் பரவல் இருந்தால் பொதுமக்கள் கூடும் நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். தேவைப்பட்டால் நிகழ்ச்சிகளை ஒத்திவைக்கவோ நிறுத்தி வைக்கவோ நடவடிக்கை எடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு, EPS சீமானுக்கு நேரில் அழைப்பு. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு, கோழி பலியிட்டு விருந்து வைக்க சிலர் முயன்றதை தொடர்ந்து அங்கு பிரச்சினை ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களை திரட்டி இந்து முன்னணி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்நிலையில் தமிழகம் முழுதும் உள்ள அறுபடை வீடுகள் உள்ளிட்ட முருகன் கோயில்களை சீரமைக்க வலியுறுத்தியும் முருக பக்தர்களை ஒன்று திரட்டவும் மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கிறது. இதில் பங்கேற்குமாறு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, தமாக தலைவர் வாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், நடிகை தேவயானி உள்ளிட்டோருக்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் நேரில் சென்று அழைப்பு விடுத்தார். சென்னை போரூரில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்து முன்னணி நிர்வாகிகள் மனோகர் இளங்கோவன் ஆகியோர் சீமானை சந்தித்து முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர். நேற்று சென்னை வந்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணை இந்து முன்னணி நிர்வாகிகள் பக்தவச்சலம், மனோகர் நேரில் சந்தித்து முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர்.